நாம் இந்த வழிபாட்டை தொடங்குவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக நாங்கள் ஆண்டவரை அந்த பாதையிலே பயணிக்கிறோம் சாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட மீண்டும் ஆண்டவரை தியானிக்கும்படியாய் இந்த நாளை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. கர்த்தருடைய வார்த்தை அனுதினமாய் இந்த 40 நாட்கள் வழியாக நாங்கள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு உம்முடைய ஆண்டவரை சிலுவையின் பாதையிலே தியானிக்கிற பிள்ளைகளாய் அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த காலை வேளையில கர்த்தாவே, உம்முடைய திருச்செய்தியும் இதோ தலைவர் வழியாக பாடுகிற பாடல்களையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த நாளிலே உம்முடைய கரம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நம்பிக்கை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தாங்க சாமி. இந்த வழிபாட்டை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். 6 முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னையே கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்பு தான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்பு தான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். உம் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். தெய்வ அன்பு என்ன உன்னதம்! இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்?
எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமொடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னந்தனிமையிலே மனமொடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என்னடைக்கலம், ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னோ நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னோ நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இயேசுவின் அன்பினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தை காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுடைய தலைப்பானது நம்முடைய விசுவாசம் அடுத்தவர்களுக்கு பயன்படுகிறதா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு நம்முடைய விசுவாசம் அடுத்தவனுக்கு வாழ்வு பெறுகிறதா என்கிற அந்த கேள்வியின் வினாவோடு நாம் தொடங்குகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தலைவர் அவர்கள் பாடினார். இந்த அன்பை குறித்து அழகாக பாடினார். அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்வு மற்றவனுக்கு உபயோகப்படுகிற அளவுக்கு அந்த அன்பை குறித்து அந்த பாடல் வரியாக கடவுள் கொடுத்த அந்த அன்பையே இந்த நாளில் ருசித்து அந்த பாடலை பாடுகிற போது உள்ளமே உருகி போன நிலையில் இருந்தது. எனவே அன்பு அதை பெற்றுக்கொண்டு வாழுகிற மக்களாக இருக்கிற இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்கிற மக்கள் நம்முடைய விசுவாசம் அடுத்தவர்களுக்கு பயன்படுகிறதா என்கிற ஒரு கேள்வியின் அடிப்படையில் தான் இந்த நாளுடைய பிரசங்கம் அமைந்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதியானது மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 உள்ள திருவாக்குகள் வழியாக தான்
இந்த தியான பகுதி அமைந்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. இதற்கு நமக்கு நன்றாக தெரியும். தியான பகுதியில் திமிரவாதக்காரன் 4 பேர் இயேசுவிடம் சுமந்து கொண்டு வருகிறார்கள். வருவதை பார்க்கிறோம். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்கிற உள்ளான வாழ்விலே அவர்கள் ஏற்பட்ட அந்த உணர்வு, அந்த உணர்வின் அன்பினாலே மற்றவனுக்கு வாழ்வு பெறுகிறது என்று குறிக்கிறது. யாருக்கு குறிக்கிறது? வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்விலே நோயை சுமந்து கொண்டிருக்கிறவன், வெறுப்படைந்தவன், இந்த உலகத்தில் ஏன் நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், இந்த வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவன். அது மாத்திரமல்ல, அந்த திமிர்வாதக்காரன் அடுத்த ஒரு உபயோகமற்றவனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற சூழலுக்கு மத்தியில் தான் கர்த்தர் விசுவாசத்தின் வழியாக, அந்த 4 பேருடைய விசுவாசத்தின் வழியாக அவனுக்கு சுகம் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. முதலாவது இதில் பார்த்தோம்னால் இதில் 5 காரியம் இருக்கிறது. 1, பரிவு. பரிவு. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்கிற பரிவு யாருக்கு இருக்கிறது? அவருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதனாய் இருக்கிற அந்த சமுதாயத்திலே செயலிழந்து இந்த வாழ்க்கை ஏன் வாழ வேண்டும் என்கிற நிலையிலே அவதியுற்ற மனிதனுக்கு மீண்டும் ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்கிற உள்ளத்திலே இருக்கிறபடியினாலே அவனை சுமூகமாக்க சென்ற இந்த இரக்கம் செய்ய மனிதர்களுக்கு இருந்ததை பார்க்க முடிகிறது. இவனை ஏன் இயேசுவிடம் சுமந்து சென்று இவனுக்கு சுகம் பெறுவதற்கு நம்முடைய எண்ணங்களுக்கு மத்தியிலே இது தோன்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை அவருடைய உள்ளத்திலே ஒரு பரிவு அவருடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. எனவே முதல் பகுதியிலே பார்க்கிற போது அவன் உள்ளத்திலே இவனுக்கு சுகம் பெறுவதற்கு பரிவான விஷயம், இரக்கமான விஷயத்திலே இவர்கள் மத்தியிலே தோன்றுகிறது. 2வது பார்க்கிற போது, 3வது வசனத்திலே பார்க்கிற போது ஒற்றுமை. ஒற்றுமை. சுமந்து கொண்டு வந்த 4 பேரிலும் ஒருவன் இந்த செயல்பாட்டுக்கு இணங்காமல் மறுப்பு தெரிவித்து சொல்லியிருந்தால் அந்த திமிர்வாதக்காரனுக்கு வாழ்வு கிடைத்திருக்குமா? அவனுக்கு சுகம் பெற்றிருக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை அவ இப்படி யோசித்திருக்கலாம். அவர்கள் இருந்த அந்த ஒற்றுமை மனித நிலையிலே பார்க்கிற போது இப்படி யோசித்திருக்கலாம். திமிர்வாத காரணம் தானே, ஏன் அவனை போய் சுமந்து கொண்டு போயிருக்க வேண்டும், ஏன் அவனை போய் சுமக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவனுக்கு உள்ள நிலையிலே, அந்த ஒற்றுமையே ஒருவன் வேண்டாம், எனக்கு வேண்டாம் என்கிற எண்ணம் அவனுடைய நிலையிலே இல்லாமல் போயிருந்தால் அந்த திமிர்வாதக்காரனுக்கு வாழ்வு கிடைத்திருக்காது. ஆனா அவனுடைய 4 பேருடைய குணம் ஒரே எண்ணமாய் இருந்தது, ஒற்றுமை குணமாய் இருந்தது. எனவேதான் இங்கு சொல்லுகிற போது ஒரு மனிதனுக்கு வாழ்வு பிறக்க காரணமாய் இருந்தது அந்த ஒற்றுமை. 3வது பார்க்கிற போது அன்பின் நிலை. 4வது வசனத்திலே பார்த்தோம்னா அன்பின் நிலையை பார்க்கிறோம். அவனை இயேசு இருந்த வீட்டிற்கு தூக்கி கொண்டு வரும்பொழுது ஜனக்கூட்டம் அதிகமாய் இருந்தது. உள்ளே செல்ல முடியாத காரணத்தினாலே அவ்வளோ ஜனங்கள் அந்த வீடு சுற்றியும் இருக்கிறபடினாலே ஒருவேளை அவர்கள் இப்படி யோசித்திருக்கலாம். 4 பேருடைய ஒற்றுமை நிலை இப்படியாக இருந்தது. தூக்கின போய் ஆண்டவரிடத்திலே அவனை காட்ட வேண்டும் என்கிற ஒற்றுமை இருந்தது. ஒருவேளை இந்த ஜனங்களை எல்லாம் பார்க்கிற போது, ஜனக்கூட்டத்தை எல்லாம் பார்க்கிற போது அவனை அங்கேயே விட்டுட்டு இதுக்கு மேல இயேசு பார்த்துக்கிறாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போயிருக்கலாம். ஆனால் பாருங்க, அவருக்குள் இருந்த அந்த மனித மாண்பு, இயேசு இருந்த வீட்டிலே அவனுடைய மேற்கூரையை பிரித்து அவனை வீட்டிற்குள்ள இறக்கி விட வேண்டும் என்கிற அந்த
இவ்வளோ ஜனக்கூட்டத்திலே கூட அவனை எப்படியாவது ஆண்டவருக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும், ஆண்டவர் அவனை பார்க்க வேண்டும், ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவன் உள்ளத்திலே அந்த 4 பேர் ஒற்றுமை நிலையிலே 4 பேர் அந்த திமிருவாதக்காரனுக்கு அன்பு காட்டினதுனால அவர்கள் இருந்த சூழல் எப்படின்னா, இல்லாவிட்டால் அவன் மீது அவருக்கு இருந்த அன்பையை நிலைப்பாட்டை செயல்பட வைக்கிறது. நான் இயேசுவை பார்த்தேன், இயேசுடைய அன்பு எனக்குள்ளாக இருக்கிறது, அந்த அன்பு அவனையும் பெற வேண்டும் என்று நினைத்து சிரமம் பாராம என்ன பண்ணுகிறார்கள் என்றால், வீட்டில் இருந்த மேல்குறையை அவர்கள் பிரிப்பதற்கு திருப்பி அமைப்பதற்கு யோசனை பண்ணுகிறார்கள். சரி, அவர்களை தூக்கி மேல்கூரையே அவர்கள் பிரிக்கிறார்கள். 4வது பொருளாதாரம் இழக்கும் நிலை. இந்த 4 பேரை தான் சொல்லிட்டு வந்தோம். 5வது ஒரு நபர் இருக்கிறார் அந்த இடத்துல, அது மறைப்பொருளாய் இருக்கிறது. 5வது நபர் யார் என்றால் அந்த வீட்டுடைய ஓனர், அந்த வீட்டினுடைய ஓனர். இங்க பார்க்கிறோம், 4 பேர் அவன் மேல் அன்பு வைத்தார்கள், 4 பேருடைய குணம் ஒற்றுமையாக இருந்தது, 4 பேர் அவன் மீது பரிதாபம் பட்டார்கள், இதெல்லாம் இருந்தது. ஆனால் இங்க இருக்கிற 4வது நபராயிருக்கிற 5வது நபராயிருக்கிற அந்த வீட்டினுடைய ஓனர், இயேசு இருக்கும் வீட்டுல, இயேசு இருக்கிற இடத்துல வாசல் அருகே வந்தாதான் அந்த வீட்டுக்காரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த வீட்டுக்காரனும் ஒருவேளை அதட்டி இருக்கலாம். திமிருவாதக்காரனை ஏன்டா உள்ள ஆள் வீட்டுக்குள்ள நடு வீட்டுக்குள்ள கொண்டு வரீங்கன்னு சொல்லி அவனை என்ன பண்ணிருக்கலாம், அதட்டி தூக்கின்னு வரும்போது அவனை தடுத்து இருக்கலாம். தடுக்கல, அவனை தடுத்து நிறுத்தவில்லை. ஆனால் பாருங்க, அந்த திமிருவாதக்காரன் தன் வீட்டுக்குள்ள வருவதற்கு இடம் கொடுக்காம தடுத்து இருக்கலாம், ஆனால் வீட்டு கூரை பிரிக்கிறான். அதான் விஷயம். வீட்டு கூரை பிரிக்கிற போது இந்த வீட்டுடைய ஓனர் அதை பார்த்து கொண்டு இருக்கிற போது ஒருவேளை அவன் அதட்டி இருக்கலாம், வீட்டு கூரை போய் பிரிக்கிறாயே என்று சொல்லி எண்ணம் கொண்டிருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த 4 பேருடைய அந்த தியாகமான அன்பு, அவன் சுகம் பெற வேண்டும் என்கிற எண்ணம், அதே எண்ணம் அந்த வீட்டுக்காரனுக்கு கூட இருக்கிற வேதத்தில் இல்லை. ஆனாலும் அதை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அந்த வீட்டுடைய ஓனர் வீடு போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் சுகம் பெற வேண்டும், அது இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். அப்ப பார்க்கிற போது அந்த வீட்டுடைய மேல்கூரை பிரித்து அவனை இறக்கி, அவனுக்கு நஷ்டம்தான், ஆனாலும் இவனுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவன் மேலே இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட எண்ணங்களை பார்த்து இந்த 4 பேருடைய விசுவாசமும் இந்த 5வது நபராயிருக்கிற அந்த வீட்டுடைய ஓனருடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு திமிருவாதனை பார்த்து 4 பேர் கொண்டு வந்த பேரினுடைய விசுவாசத்தை கண்டு அவனுக்கு சுகம் அளிப்பதை பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் கூட இயேசுடைய பிள்ளைகள் தான். நாம் இயேசுவை அன்பை ருசி பார்த்திருக்கிறவர்கள் தான். இயேசு அன்பினாலே நாம் மீட்கப்பட்ட மக்கள் தான். இந்த சிலுவைக்கு முன்பாக இயேசுவின் பிள்ளைகளாக அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் தான். பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய சுத்திகரித்த பிள்ளைகளாக வாழுகிற மக்கள் தான். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை அடுத்தவர்களுக்கு பயன்படுகிறதா? நாம் அடுத்தவர்களுக்கு எப்படி இருக்கிறோம் என்பதுதான் சிலுவையின் வழியாக நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடமாய் இருக்கிறது. என் விசுவாசம் அடுத்தவனுக்கு பயனுள்ளதா இருக்கிறதா? எப்படி அந்த 4 பேருடைய விசுவாசம் அடுத்தவனுக்கு வாழ்வு பெற்றதோ, அடுத்தவனுக்கு வாழ்வு கொடுத்ததோ, அந்த 5வது நபராய் இருக்கிற அந்த வீட்டுக்காரனுடைய நம்பிக்கை விசுவாசத்தை பார்க்கிற போது, வீடு போனாலும் பரவாயில்லை, ஆனால் அவனுக்கு சுகம் பெற வேண்டும் என்று சாதாரண ஒரு திமிருவாதக்காரன் அவன் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத புரோஜனமற்றவனாய் இருந்தாலும் அவனுக்கு வாழ்வு பெற வேண்டும் என்று நினைத்த அந்த இல்லத்தினுடைய ஓனரும் அவனுடைய விசுவாசம் அவனுக்கு வாழ்வு பிறந்தது. இன்னைக்கு நல்ல ஆயில கொடுத்து, நல்ல ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்து, நல்ல கிருபையாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளாய் வாழுகிற நாமோ அடுத்தவர்களுக்கு நாம் பயன்படுகிறதா? நம்ம விசுவாசம் அடுத்தவருக்கு நம்முடைய கைகள் பயன்படுகிறதா?
அடுத்தவர்களுக்கு நம்முடைய கால்கள் பயன்படுகிறதா? அடுத்தவர்களுக்கு நம்முடைய ஜெபம் பயன்படுகிறதா? அடுத்தவர்களுக்கு நம்முடைய கரம் உதவிக்கரம் நீட்டுகிறதா என்று பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இந்த காலை வேளையிலே நாம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், மகனே, இந்த உலகத்திலே நான் உனக்காக நான் சுமந்தேன், நீர் எனக்காக என்ன இந்த உலகத்தில் எனக்காக செய்தாய் என்று கேட்டால், ஆண்டவரிடத்தில் கேட்கிற போது ஆண்டவர் நம்மை பார்ப்பார். நாம் ஒன்றுமே இல்லை என்றால் ஆண்டவர் சொல்றார், மகனே, நான் உனக்காக அடிக்கப்பட்ட, உனக்காக நொறுக்கப்பட்ட, உன் நோய்களை நான் சுமந்து கொண்ட, உன் பலவீனங்களை மத்தியிலே உன்னை பலப்படுத்தி இருக்கிறேன், உனக்கு சோர்வுகள் மத்தியில உனக்கு பலமுள்ள வாழ்க்கை தந்திருக்கிறேன், உன் மன சோர்வை அடைகிற போது உன்னை நான் அதிலிருந்து காத்திருக்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களை உனக்காக செய்த இந்த கைகளின் கரங்களை பார், நீ எனக்காக எதையும் செய்யவில்லையா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பார்ப்பார் அல்லவா? என் அன்பு குடும்பத்தாரே, என் அன்பு காணல் ஒளியாய் பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையின் மக்களே, ஏதோ விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை உங்களுடைய வாழ்க்கையில பிடித்து கொண்டு வாழுங்கள். அந்த அன்பை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கை வழிநடத்தும். விசுவாச அன்பு உங்களுடைய வாழ்க்கை வழிநடத்தும். அப்படிப்பட்ட அன்போடு இருக்க கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அழகுத்தவளோ நிலவு முகமே காயமானதே, தரையில் விழுமோ மெழுக போல மேனி வாடுதே. அழகுத்தவளோ நிலவு முகமே காயமானதே, தரையில் விழுகும் மெழுகு போல மேனி பாடுதே. நம் பாவ பாரங்கள் யாவையும் நாதரேசு சுமந்தாரே. உன் வாழ்வு வளம் பெறுவதற்காக மனிதர் வாழ்வோ நித்திய வாழ்வை அடைய வேண்டியே மாசில்லாத இயேசுதேவன் பாடுகள் ஏற்றார். மனிதர் வாழ்வோ நித்திய வாழ்வை அடைய வேண்டியே மாறே நம் கண்ணீர் யாவும் கவலை போக்க நாதன் இயேசுவே பாடுகள் ஏற்றாரே. நம்முடைய வாழ்க்கையில் அவர் பாடுகளை ஏற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் துக்கங்களை ஏற்றிருக்கிறார். நான் சுமக்க வேண்டிய பாடலை என் தேவன் எனக்காக சுமந்திருக்கிறார். என் தேவன் எனக்காக அந்த பூரண அன்பில, அந்த பூரணமான இருக்கிற அந்த அழகு நிலவு முகமாய் இருந்த போது அந்த காயங்கள் பட்டார். அந்த காயங்கள் பட்ட அன்பு இன்னைக்கு உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த அன்பு அடுத்தவர்களுக்கு பயன்படுத்துகிறதா? நம்முடைய விசுவாசம் அடுத்தவர்களுக்கு பயன்படுகிறதா என்பதுதான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
என் அன்பிலுள்ள கடவுளே, இந்த மண்ணுலக வாழ்வை எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன் சுவாமி. இந்த ஜீவனை நான் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜீவனையே இதோ உமக்கு முன்பாக இருக்கிறது. எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறீர், வசதி கொடுத்திருக்கிறீர், ஆற்றலை கொடுத்திருக்கிறீர், நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். இதையெல்லாம் கொடுத்து அடுத்தவர்களுக்கு என் விசுவாசம் பயன்படுத்துகிறதா என்கிற விசுவாசத்தை முன்பாக கேள்வியை வைத்திருக்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட அன்பையே இந்த காலை வேளையிலே கடவுளை உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிற போது என் விசுவாசம் அடுத்தவனுக்கு பயன்பட வேண்டும், அடுத்தவர்களுக்கு நான் பயன்படுத்த வேண்டும் என்கிற நம்பிக்கையை இந்த சிலுவையின் தியானத்தின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை எங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு தாங்க சுவாமி. என் அன்பு குடும்பத்தாருக்கு தாங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த காலை வேளையிலே சுவாமி, இந்த ஆராதனை வழியாக ஏதோ கலந்து கொண்டிருக்கிற மக்களும், காணொளி வழியாக கேட்க போகிற மக்களும், கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய வாழ்விலே உம்முடைய அன்பு அவர்களுடைய வாழ்வில் இருக்கட்டும். தன் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளை நினைத்து ஜெபம் செய்கிற போது கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரக செய்யும்படியாய் தாங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரம் வழி நடத்துங்க. இந்த நாளிலே பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பலவீனம் ஒரு மனிதனை ஒடுக்குவதற்கு, விசுவாசத்தை தடுப்பதற்கு ஏராள வழிகள் உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட நிலையிலே நேற்று தினத்திலே கூட எங்களுடைய அருமை அக்கா ஆண்டவரே ஒரு சின்ன ஒரு பலவீனம் அடைந்தார்கள். கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் சுகத்தையும் பலத்தை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய விசுவாசம் அவர்களை தாங்கிக் கொண்டு வழி நடத்தும் சுவாமி. அவ்வண்ணமாகவே ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மூத்த விசுவாசிகள், முதுமையில் பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய அருமை ஜீவங்களுக்காக, ஆண்டவரே மேத்யூஸ் ஐயாவுக்காக, ஆண்டவரே என்னமா இருக்கிற ஜெய்சீலன் ஐயாவுக்காக, சரோஜா டீச்சருக்காக, ஆண்டவரே சோபியா டீச்சருக்காக, மிஸ்ஸஸ் டேனி அம்மா அவர்களுக்காக, ஆண்டவரே எங்களுடைய கவிதா சிஸ்டருடைய அன்பு தாயார், ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த முதுமையின் பலவீனங்கள் அவர்களை அண்டாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வண்ணமாகவே எங்களுடைய அருமை நெல்சன் ஐயாவையும் ஆண்டவரை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கிருபை அவர்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த காலை வேளையில பிறந்த நாளை காண்கிற உங்களுடைய மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய திருச்சபையினுடைய மூத்த விசுவாசியும் முன்னோடியுமாய் இருக்கிற எங்களுடைய மேத்யூஸ் ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த நாளிலே, இந்த பிறந்த நாளிலே உங்களுடைய கரம் அவரை ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்விலும் உங்களுடைய கிருபை இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். திருச்சபைக்கு ஆற்றின பண்புகளை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அவரை வாழ்த்துவதும், ஆண்டவர் அவருக்காக ஜெபிப்பதும், கடவுள் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அவருடைய குடும்பத்தாரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அம்மாவுக்காக, அவர்கள் பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் தெய்வீக கிருபை தந்து ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, ஆராதனைக்கு உறுதுணையாய் இருக்கிற உம்முடைய மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய சபையினுடைய தலைவர் திரு பிரபு ஞான செல்வம் ஐயாவுக்காக, ஆண்டவரே அவண்ணமாகவே எங்களுடைய சபையினுடைய ஆண்டவரே பொருளாளர் திரு ஜான்சன் சார், ஆண்டவரே இந்த டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவரோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் ஆண்டவரே இசை வழிவாக எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் உம்மை பாடி புகழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு மகன் ஆண்டவர் ராஜனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களுடைய சாந்தி அம்மாவுக்காக, ஆண்டவரே பேபி அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தர் இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும் உடைய கரம் வழி நடத்துங்க. இந்த காலை வேளை உடைய பொறுப்பாதல் ஒப்புவித்து எங்களுடைய பயணங்களை நீர் வாக்கி செய்யும் உங்களுடைய கரம் தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், மாறாத கரம் உங்களோடு இருந்து கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாய் உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல புகார்களை மறவாதே, ஆமென். நன்றி.